அப்ப மீனா உங்களை பாத்துட்டாங்களா? எல்லாத்தையும் பேசிட்டீங்களா? மொத்தமா மாட்டி விட்டுட்டீங்களா? மாட்டி இருக்க வேண்டியது. மீனாவோட ஃப்ரெண்டு என்கிட்ட தொணன்னு ஏதோ பேசிக்கிட்டே இருந்தது. நானும் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தேன். திரும்பி பார்த்தா மீனா நின்றுட்டு இருந்துச்சு. நான் அவளை பார்த்தேன், ஆனால் அந்த பொண்ணு என்ன பார்க்கல. தள்ளி நின்று யார்கிட்டயோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தது. இங்க பாருங்க, சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க உங்களை பார்த்தாங்களா இல்லையா? இல்லை, நிஜமாதாம்மா சொல்கிறேன். ஏதோ தெய்வாதீனமா அந்த பொண்ணு என்ன பார்க்கல. நான் எப்பவுமே நிறைய பேசுவேன், அதான் உங்களுக்கு தெரியுமே. உங்க ஹிஸ்டரி ஜியோகிராஃபிலாம் இங்க யாருமே கேட்கலங்க. நடந்த விஷயத்த சொல்லுங்க. அதாம்மா, மீனாவை கூட்டிட்டு வந்த பொண்ணு பேசாம வாயை மூடிட்டு கறியை வெட்டுங்கன்னு சொல்லிச்சு. அப்பதாம்மா திரும்பி பார்த்தேன், மீனா எதிரில் நின்றுட்டு இருந்தது. நான் துணியை எடுத்து என் மூஞ்ச மூடிட்டேன். அப்ப மீனா உங்களை பார்க்கல இல்ல? இல்லம்மா. நல்ல வேலைடி பார்க்கல. இருடி, இது வரைக்கும் இவர் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இவர் நம்பியார் மாதிரி பேசுவாரு, அதையும் நீயே கேளு. பாப்பா, நான் என் வாழ்க்கையில யார்கிட்டயுமே பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன். கடைக்கு வர்றவங்க கிட்ட கூட நல்ல கறியை தான் கொடுப்பேனே தவிர பழைய கறியெல்லாம் ஏமாத்தி விற்க மாட்டேன். ஆனா உனக்காக தான் பல முறை பொய் சொல்லிட்டேன். இன்னைக்கு மட்டும் நான் மீனா கிட்ட மாட்டியிருந்தேன்னா இத்தனை வருஷமா நான் சேர்த்து வச்சிருந்த மானம் மரியாதை எல்லாம் போயிருக்கும். நான் வேற திரும்ப அதே கடையிலேயே கறி வாங்குங்கன்னு சொல்லிட்டேன். திரும்பவும் அவங்க எப்ப வேணா வருவாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த ஏரியால இருந்து உங்க கடையை காலி பண்ணிடுங்க. என்ன பாப்பா இப்படி சொல்ற? நான் எத்தனை வருஷமா அந்த ஏரியால கடை வச்சிருக்கிறேன் தெரியுமா? உனக்காக ஏதோ நடிச்சேன், அதுவும் வித்யா பாப்பாவுக்காக தான். நீ என்னடானா கடையை காலி பண்ண சொல்ற? அவங்க திரும்பி எப்ப வேணா அங்க வருவாங்க. அதாம்மா என் பயமும். என் கடைக்கு ஒரு தடவை வந்தவங்க திரும்ப திரும்ப வருவாங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் நம்ம கடையோட கறி. ஆனா திரும்பவும் மீனா வந்தா அதுக்கு தான் கடைய மாத்துங்கன்னு சொல்றேன். என் சொந்தம் பந்தம் நண்பர்கள் கஸ்டமர்கள் எல்லாம் அந்த ஏரியால தான் இருக்காங்க. அப்படியெல்லாம் என்னால மாத்திட்டு போக முடியாதுமா. அப்ப கொஞ்ச நாள் உங்க கடையை மூடியாச்சும் வைங்க. ஏமா, என் குடும்பம் பட்டினி கிடக்கவா? அதெல்லாம் முடியாதுமா. இன்னைக்கே எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. நீங்க ஏதாவது பண்ணி அந்த பொண்ணு மீனாவை என் கடை பக்கம் வராம பண்ணுங்க. அதை சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். ஆனால் திரும்பவும் அந்த பொண்ணு மீனா என் கடைக்கு வந்துச்சுன்னா இதே மாதிரி நான் தப்பிக்க முடியாது. அதுவும் முத்துவை கூட்டிட்டு வந்தா அவ்வளவுதான். என்ன ஆகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க கடையில வச்சு உங்களே குத்துக்கறி போட்டிருப்பான். அதாம்மா என் பயம்.